எந்த சங்கீதமா? ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். அதுல 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். இங்கே சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீதிமான் பனையை போல ஒரு செழித்து. நீதிமானுக்கு ஒப்பாக எதை தேவன் எக்ஸாம்பிள் ஒப்பாக காட்டுகிறார் என்றால் பனை மரம். எல்லோரும் ஒரு காலத்தில் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம், அநீதி செய்கிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நாம் விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் நாளுக்கு நாள் நாம் நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அந்த நீதிமான்களுக்கு உண்டான ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. நீதிமான் யார் என்றால் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள். அவர் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக சிலுவை சுமந்தார். அதை விசுவாசித்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அவருடைய வார்த்தையின்படி வாழும்படியாக பரிசுத்தமாய் வாழும்படியாக யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தையிலே நடக்க முயற்சி செய்து கொண்டு அவருடைய வார்த்தையிலே நடந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நீதிமான்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுகிறது, நீதி செய்கிறவன் என்ன நீதி செய்யட்டும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ நீதிமானுக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து இங்க வேதம் சொல்லுகிறது. நீதிமான் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வான்? நாம் நீதிமானாய் வாழும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமாய் வாழும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை நீதிமான்களாய் மாற்றுவார். நீதிமான்கள் பனையை போல செழித்து என்று சொல்லப்படுகிறது. கேதுரு மரத்தை போய் பார்க்கறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. அப்போ பனை மரத்தை ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் அந்த பனை மரத்தை ஒப்பிட்டு தேவன் சொல்லுகிறார் என்றால், பனை மரத்தை நாம் பார்க்கும் பொழுது மிக உயரமாக வளருகிற மரம். பனை மரம் உயரமாக வளருகிற மரம். நீங்க நீதிமான்களாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்வுக்குள்ளாக கொண்டு போவார். உங்களை கர்த்தர் உயர்த்துவார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, நாம் அந்த மரத்தை பார்க்கும் பொழுது அந்த மரத்தின் இலைகள் எப்பொழுதும் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பச்சையா தான் இருக்கும். காற்று அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் வெயில் காலத்துல அந்த மரம் எப்படி இருக்கும்? பச்சையா தான் இருக்கும். நீதிமான் பனையை போல செழிப்பு. நீதிமான்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் பனையை போல ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். எல்லா சூழ்நிலையிலும் ஒரு செழிப்பு உங்களுக்கு இருக்கும். அந்த மரத்தை பார்க்கும்போது எப்பவுமே எப்படி இருக்கும்? அந்த மரம் ரொம்ப பச்சையா இருக்கும். அது காட்சி அடைவதே கிடையாது. அது காய்ந்து போவதே கிடையாது. வெயில் காலத்தை கூட எப்படி இருக்காது? நல்ல பச்சையா தான் இருக்கும். எல்லா சூழ்நிலையிலும் அப்படி இருக்கு. எப்படி இருக்கும்? இருக்கிறது போலவே இருக்கும். நீங்கள் நீதிமான்களாய் வாழ்வீர்கள் என்றால் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை செழிப்பாகவே வைப்பார். பனைமரத்துக்கு யாரும் போய் என்ன பண்றது கிடையாது. தண்ணி ஊத்துவாங்களா யாராவது? இப்பதான் அரசாங்கத்துக்கு விழிப்புணர்வு கொடுத்து நிறைய இடத்துல பனைமரத்தை என்ன பண்றாங்க? வைக்கிறாங்க. அந்த காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்க? இயற்கையா அந்த இது புதைச்ச உடனே அது என்ன காணாவே அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வளர்ந்து கொண்டே. அது மாத்திரமல்ல, அந்த பனை மரத்திலே இருக்கிற எல்லா பொருட்களும் ஒன்று கூட வீணானது கிடையாது. என்ன சுகர் பேஷண்ட் என்ன சாப்பிடுறாங்க? பனக்கற்கண்டு. என்ன சாப்பிடுறாங்க? பனக்கற்கண்டு. பனை வெல்லம். வெயில் காலத்துல என்ன சாப்பிடுறோம்? நுங்கு. வெயில் காலத்துல சாப்பிடுறோம் நுங்கு. இப்படியா நம்ம பார்க்கும்போது அந்த பனை ஓலைகள் கூட பாத்தீங்கன்னா, நீங்க பாத்துருக்கீங்களா? எனக்கு நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருப்பா. எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டு வெளியே பாத்ரூம் வந்து பனை ஓலையில தான் இருந்தது. அந்த ஓலை வந்து இவ்வளவு பெருசா இருக்கும். இப்படி இருக்கும் அந்த ஓலை. இவ்வளவு விசிறி மாதிரி இருக்கும். அந்த வெளியே அங்கதான் பாத்ரூம். அந்த வீட்டுக்கு தான் பாத்ரூம் எங்களுக்கு. அந்த பனை ஓலையில தான் கட்டியிருப்பாங்க. நான் சின்ன வயசா இருக்கும்போது
ரொம்ப வருஷத்துக்கு அந்த பனை ஓலை என்ன ஆகாது, பாழாகவே பாழாகாது. Praise the Lord. அந்த பனை மரத்துல அந்த பனை ஓலையில இன்றைக்கு என்ன பண்றாங்க, நிறைய பொருட்கள் என்ன பண்றாங்க, செய்யறாங்க. Praise the Lord. அதனால தான் கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளை பனைமரத்துக்கு இணையாக ஒப்பிட்டு சொல்லி இருக்கிறார். Praise the Lord. நீதிமான் பனையை போல செழித்து வளருவான். Praise the Lord.